ஹாய் சின்ன குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உங்களை விஜய் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளோட ஹெல்மெட் அந்த வந்துச்சு. அதை வச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு விளாக் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு வந்து நான் விளாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனல் பார்க்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விளாக் நான் அதை போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோஸ் உங்களை விளாக்கில் வந்து பார்க்குறேன். வாங்க வாய்ஸ் வயதாரு. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் விளாக் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களை. இதுதான் கரெக்டாக தெரிஞ்சாலும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஹலோ ஸ்ட்ரைட்டா எங்க பார்த்துக்கலாம். இது கண்டுட்டே இல்லை மாதாடி, ஒரே கஷ்டமா இருக்கும் பாரு. என்ன பெரிய சிக்கல் ஆகி போச்சுன்னா ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. ஓகே, பசங்க தான் நினைக்கிறேன். கேமரா வந்து ஆஃப்ல இருந்து இருக்கு. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க, ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம பேக் வந்து பெட்ரோல் பங்க் வச்சு பெட்ரோல் வந்து பெரிய தான் எவ்வளவு பெரிய இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இவ்வளவு நேரம் வந்து ரெக்கார்டா வந்து ஆடுதான் நினைக்கிறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ரோடு கிராஸ் பண்ணலாம்னு நினைச்சா அந்த அண்ணன் போயிட்டாரு. போங்கடா. இது பார்த்து எப்படிங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது வந்து எப்பவுமே பார்த்து சேஃபா கிராஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. பரவாயில்ல, பாத்துக்கலாம். விளாக் எடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஐயோ, நம்ம மச்சான் சும்மா எப்படி 100 ரூபாய்க்கா? மாப்பிள்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கா? எங்க போற? வீட்டுக்கு போயிடுறா? சரி, அப்புறம் கால் பண்றேன். போட்டாச்சு. போட்டாச்சு. என்ன சீன் ஆகி போச்சுன்னா அவ்வளவு நேரம் வந்து ரெக்கார்டே ஆகல. அதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஓகே, எங்கடா போலாம்? படிக்கிட்டா போகணுமா? ரோட சரிமா கிராஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஃபர்ஸ்ட் பேக் வந்து ஒழுங்கா வரலங்க. என்ன ஸ்டார்டிங்ல வந்தது போனது அது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை வந்து கட் பண்ணி விட்டுட்டான். பட் இன்னும் பார்த்தா அந்த ரெக்கார்டு அந்த வீடியோ எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, விடுங்க, பார்க்கலாம். இன்னொரு வாரத்தை அப்படியே உங்களுக்கு மாசா கொடுத்துறேன். எல்லாரும் வந்து வரும்போது வந்து ஒரு மேடை பார்த்தாங்க. வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க. நான் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி நினைச்சேன். மறுபடியும் நல்ல படம் நல்ல படம் போட்டுட்டு கேமரா ஆஃப் பண்ணி கேமரா தெரியாது. ஏன்னா இந்த வெயில் வந்து நமக்கு தெரியாது. நம்ம நம்ம வந்து என்ன பாக்கணும்னா அந்த வந்து அந்த பிள்ளைங்க வந்து நம்ம நிறுத்திட்டு நம்ம ரெக்கார்ட் வந்து ஆயிரம் ஆயிரம் பார்த்துட்டு அதுக்காக மறுபடியும் வந்து நம்ம வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணணும்.
என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விளையாட வந்துருக்கோம். ஐயோ ஆராய்ச்சியில இருக்கும் வாசப்படுங்க. ஓகேங்க, எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப என்னதான் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து பெரிய சீன் ஆகி போச்சுங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்துன்னு வந்தது வந்து ஒண்ணுமே ரெக்கார்ட் ஆகலைங்க. அது அப்படியே ஆஃப் ஆயிட்டு இருக்கு. இன்னும் வந்து இப்ப கால் வந்துச்சு, உடனே வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்ம வந்து இப்ப வந்து யாரும் ஃபோன் பண்ண கூட வந்து நம்ம வந்து ஃபிளைட் மூட் போட்டோம் இப்போ போன. அதான் ஃபிளைட் மூட் போட்டோன்னு என்ன எழுதிங்க, கேமரா வந்து நம்ம மொபைல் தான் எடுத்துன்னு இருக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம இன்னும் வந்து கேமரா வந்து வாங்கல, ஒரு சீக்கிரத்துல வாங்கிடுவோம். வாங்க இதை வந்து இதோட கண்டினியூ பண்றேன். இப்ப இப்ப எங்கதான் போறதுக்கு பிளான்னு வச்சுக்கோங்க. இப்ப நேரம் வந்து நம்ம வந்து பள்ளிகளை போறோம். பள்ளிகளை போய் ஓஹோ பள்ளிகளை போக போறோம். அங்க பார்த்தலாம் இந்த ஹெல்மெட் தலையில சுத்தமா நிக்கவே மாட்டேங்குங்க. அது வேற ஒரே கஷ்டமா இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். வேற மைக் வேற வந்து இன்னும் வந்து செட்டப் கரெக்டா பண்ணலாங்க. அப்படியே நான் பார்த்தேன் வந்து அப்படியே சரி எப்படி இருக்கோ எடுத்து பார்த்தலாம்ட்டு அப்படியே நான் வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். வந்து ஒண்ணுமே தலையில ஹெல்மெட் நிக்க மாட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஹெல்மெட் தலையில சுத்தமா நிக்க மாட்டேங்குங்க. தலையில வந்து பிக்ஸ் பண்றது வந்து கரெக்டா நம்ம வந்து இது பண்ணோம். கரெக்டா வந்து ஹெல்மெட் வந்து ஒழுங்கா வந்து நம்ம மண்டையில உட்கார மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல கீழே கீழே வந்துடும். பெட்ரோல் பேங்க், இங்க ஒரு பெட்ரோல் பங்க். என்னோட மூக்கு வந்துச்சுடா, டே சுத்தமா நிக்க மாட்டேங்குதுடா ஹெல்மெட். ஹெல்மெட்டை சுத்தம் நிக்க மாட்டேங்குது தலையில. எங்க ஒட்டு போறா டி ஹெல்மெட், எங்க ஒட்டு போறா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம அப்படியே ஸ்டோ பண்ண போறோம். ஸ்டோ பண்ணி நான் செக் பண்ண போறோம் மறுபடியும். தான் ப்ராப்ளம் நம்ம எடுக்கத்தே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா போகுது. இதுல இருந்து இவ்வளவு ப்ராப்ளமா என்னடா? ஃபேமிலிஸ் பெரிய சம்பவம் வந்து அடிக்கடி எனக்கு சம்பவம் அடிக்கிட்டே ஒரே வேலையே போச்சுங்க. மறுபடியும் வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகலைங்க. ஆகல என்னத்த சொல்லத்து. கரெக்டா வந்து 4 நிமிஷம் தாங்க, வெறும் 4 நிமிஷம் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 7 நேரம் பேசினு வந்து இப்ப வந்து பார்த்தா கேமரா ரெக்கார்ட் ஆகலைங்க. என்னன்னு தெரியல, சரியான டென்ஷன் ஆகுது. அது வந்து அந்த அந்த ப்ரோ வந்து நம்மள பாத்துட்டு போறாருங்க. நம்ம என்ன பண்ணா பேசினு இருக்கோங்க. ஓகே, நான் சொன்னதோட வந்து இப்ப வந்து நான் போகும்போது வந்து மறுபடியும் சரி கொஞ்சம் கரெக்டா பார்த்து இது பண்ணிக்கிறேன். இந்த ஹெல்மெட் தான் ரொம்ப சொதுப்புது. அது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஹெல்மெட் ரொம்ப சொதுப்புது. சொதுப்புனா எப்படி சொல்றதுன்னு வந்து இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா இருக்கு. ஆமா, ஓகே, இது வந்து கரெக்டா இருக்கு. ஹெல்மெட் ரொம்ப பொருட்டி போட்டுங்க. கேமரா வந்து ஆஃப் ஆகுது. உங்களோட ஃபர்ஸ்ட் விளாக் வீட்டுக்காக வந்து இப்படியே பண்ணணும் பாத்தீங்களா? வண்டி கூட வந்து இதாகுதுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரேட்டை நம்ம தேடி பாருங்க. நம்மளோட கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா இருக்குங்க. நம்மளுக்கு அந்த அளவு என்ன வந்து நம்மளுக்கு அந்த கேமரா வந்து தெரியல. எப்படி கருதலாம் நடவுதெல்லாம் நன்மைக்கு. பின்னாடி ஹெல்மெட்டை வேணாக்கா ஹெல்மெட்டை வாங்க தீருமா? இங்க மடிக்கலாமா? வேற நான் போயிட்டு அங்க போய் நம்ம அங்க போய் திரும்புங்க. வாடா வாடா. வேலை. 1 நிமிஷம் 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 1
அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து இருக்கு. ஆனா அப்பவே இந்த ஃபீல் வந்ததுங்க. இப்ப வந்து ஃபீல் ஆகாஷ்னு பேரு வேலைய ஓ ஓ ஓ ஓ மாஸ் பண்ணுங்க. அங்கதாங்க நாங்க வந்து அந்த வெளிக்கிட்ட வந்து என்ட்ரி வந்து என்ட்ரிங் வந்து அப்போ ரெக்கார்டே ஆகுது. நான் ரெக்கார்ட்ல இருக்கு வீடு வந்து ரெகுலரா போய் ரெக்கார்டு போய் நான் பாட்டு வந்து வந்துட்டேன். இப்ப இந்த இங்க வந்து பார்த்தா வந்து ரெக்கார்டே ஆகுதுங்க. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்ன பார்க்கலாம் அதே போல வந்து இது வந்து எல்லாரும் வந்து போடுவாங்க. வந்து நம்ம கிடையாது. அது வந்து அதிகமா வந்து நம்ம மாற்றாங்க போயிருக்கோம். அதிகமா இருக்கு. நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த காலை பேஸ் பண்ணி போட்டோம்னா அதெல்லாம் முடியாது. சும்மா என்னது முன்ன வயசுல போது நான் வந்து வீட்டுக்கு போகும்போது இதுதான் போவேன். கொல்லமங்கலம் இது கொல்லமங்கலம் இது வழி தாங்க போவேன். இது எந்த வழி வந்து இன்னொரு வழி அப்படி இருக்கு. நான் வந்து காலேஜுக்கு போகும்போது வந்து காலேஜ் வந்து அதே காலேஜ் ஆப்போசிட்டா வந்து ரோடு இருக்கும். அந்த ரோடு வழியா போனா அதுல வந்துட்டு இது வந்து ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ரோடு வந்து அப்படியே ஓப்பனா இருக்கு, அதிகமா இருக்கும். அது சூழ்நிலை தண்ணி சூழ்நிலை இருக்குங்க அந்த ரோடு வந்து ரோடு ஐநூறு போலாமா? இருங்க இப்ப வந்து நம்ம இவங்கிட்ட வந்து இப்ப கேட்க போறோம் என்ன பிளான் ஏதுன்னு. ஒரு பிளான் இல்லாம வந்துட்டோம். இப்போ பிளானே கேட்க போறோம். டேய் இப்ப நம்ம வந்து இதுலயே போய் அங்க போலாமா இல்ல வந்து ஐவேக்கு போலாமா? எப்படியா போனோம் அங்க பார்த்து இப்ப ஐவேக்கு போனா எங்க போகுது இந்த ரோடு? ஐவேக்கு போனா எங்கடா போகுது? மாதனூருக்கா? கரெக்டா மாதனூர் போய் புரிஞ்சிருமா? மாதனூர் போய் புரிஞ்சிருமா? இப்ப வந்து நம்ம வந்து மாதனூர் போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சொல்லுமா? எப்படி போலாம் சொல்லு. ஓகே வீடியோ போயின்னா இருக்கு. எத்தனை நிமிஷம் போயிருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம ஐவேக்கு போய் வெடி கண்ணுக்கு பாருங்க. போறேங்க பாருங்க. அந்த அந்த ஃபீல் வந்து நம்மளோட 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 வெயிட்டேஜ் பைக் ட்ரைவ் பண்ணுவோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மாசம் இருக்கும். ஐவோ எவ்வளவு முடிச்சு இந்த வீடியோல தாங்க நாங்க வந்து இது போகணும். ஹெல்மெட் கீழே வந்தது. இதுதான் வந்தது நானு ஹெல்மெட் கீழே வந்தது. புரியா ஐயா நம்ம நண்பன் நம்ம நண்பன் வந்து ஹெல்மெட்டை பிடிச்சிட்டான். இப்ப தெரிய விட போறோம். கரெக்டா கேமரா கரெக்டா போட்டு நினைக்கிறேன்.
மாப்பிள்ள வந்து பண்ணாங்க சேலத்துல இருந்து 1 கிலோமீட்டர் ஏலகிரி பெங்களூர் ஏதோ ரூட் மாறி வந்து பெங்களூர் ஈரோடு மேல வந்த போட்டுக்கிட்டு வந்து போகிறது நம்ம வந்து சைட்லயும் பின்னாடி முன்னாடி வந்து கரெக்டா பார்த்தாலே இருக்கும் பண்ணிடுங்க இன்ஜினியர் பார்த்தா நம்ம தலைவர் வேற பண்ணி இல்ல 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 அவ்வளோ கட்டடாங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிறியதா அவ்வளோ இல்ல வந்து நீங்களாம் போயிருக்கு போலாம் அதனால வந்து கொஞ்சம் முடியல நான் எப்பவுமே வந்து அந்த இதுக்கு வந்து வரும்போது வந்து கொஞ்சம் அதிகமா வருங்க வந்து ஏன்னா வந்து நான் வந்து ஈவினிங் டைம்ல வருவேன்னா வந்து வண்டி வந்து கொஞ்சம் அதிகமா வரும் நம்ம வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கு எல்லாரும் பிளான் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைடு வந்து இது வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து வந்து ஒரு பிளானிங்கே இல்லை சரி வாடமாப்பிள்ள பாத்தீங்களான்னு அப்படியே வந்துட்டோம் திருப்பத்தூருக்கு 57 கிலோமீட்டர் சேலம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் பார்த்தா பிளானு இது வந்து எங்க போய் இஞ்சி போய் தெரியல அவ்வளவுதாங்க நம்ம மாப்பிள்ள வந்து மாதுளை வந்துச்சுன்னு சொல்றோம் ஆமா ஆமா அது பண்ணிட்டு போனா போயிருந்தாங்க ஆமா ஆமாங்க அத பாருங்க குடியத்தம் உலகத்து அது மாதிரி நம்ம வழி வந்து நம்மள வந்து இப்படி போனோம் மாதிரி ஓகே ரைட் யா ஆமா மக்கள் தான் போனோம் நம்ம மாதிரோட வந்து அவ்வளவு ரீச் ஆயிட்டோம் இப்போ எங்கேயும் நெக்ஸ்ட் பிளானே என்ன பண்றது தெரியல மறுபடியும் வந்து யூகே வச்சு மறுபடியும் போட்டா நம்ம பிளானு அதெல்லாம் வாங்க எது மேல போத்தனே தெரியல வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம எதிர் பிளேஸ்க்கே போலாங்க அவ்வளவுதான் மாதனூர் பிரிட்ஜு மறுபடியும் தாண்ட போறோம் ஓகே இதே காந்தன வாசனை வருது நம்ம வந்து தானே ஐயோ பாத்தியா நான் இந்த வழியில் வரும்போதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்லோ வரமாட்டேன்
நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லோ ஸ்லோவா போனோம் எங்க போனோம். இது வந்து ஹெல்மெட் வந்து தலையில் நிற்க மாட்டேங்குங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்ல முடியும். ஏன்னா திரும்ப திரும்ப அதே சொல்ல முடியும். நான் அதான் ஆக்சுவலா வந்து டெலிவரி ஹெல்மெட் டெலிவரி வந்துச்சு. எப்படியா இருக்கு. இத்தனை நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு போதும், இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வந்து ஒரு முடிவு வேற வந்து ஸ்டார்ட் பண்ணி மாட்டேன். அதை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அப்படியே எத்தனை வந்துருங்க. ஐயோ அப்படியே எத்தனை வந்துட்டேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதாங்க இது வந்து நம்மளோட சொல்லுவாங்க. இது பேர் வந்து பாலாருங்க. பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சூப்பரா அருமையா இருக்குல்ல. இதாங்க பாலாறு. நம்ம சின்ன வயசுல வந்து இதுல வந்து நம்ம சைக்கிள் வருங்க. எப்படி சொல்றதுன்னா வந்து சைக்கிள் வரும் கரெக்டா டைம் சைக்கிள். ஓ சூப்பர். பசங்க வந்து ஏதோ மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. ஆமா மீன் பிடிச்சி ஏதோ பண்ணின்னு இருக்காங்க. நிறைய ஜப்பானா எங்கடா இருக்கு ஜப்பானு மீனா? ஜப்பான் மீனா? தெரியவே சொல்றா. இது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இடங்க. நம்ம வந்து சொன்னாங்கல்ல பின்னாடி சைக்கிள் வேணாங்க. இந்த சைக்கிள் வரும்ல. ரைட் 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 ஈரா ஈரா. நான் சைக்கிள் சொன்னீங்கல்ல அது வந்து இப்படி வருங்க. அப்ப நாங்க வந்து இப்படி இருக்கும் ரோடு வந்து இப்படி இப்படி இருக்கிற ரோடு வந்து இப்படி ரொம்ப நிக்க இருக்கிற மாதிரி நான் அப்ப நாங்க சின்ன ஒரு செவன்த் வரைக்கும் மேல அப்பவே இந்த இதோ இந்த உள்ளிமலை பாகத்துக்குனே நாங்க வருவோங்க. இந்த உள்ளிமலை பாகத்துக்குனே நாங்க ரொம்ப ஆர்வமோட வந்து வருவேன். அதுவும் இல்லாம வந்து ட்ரெயின்லாம் வருங்க. இது கீழே வந்து ட்ரெயின் வந்து தண்டவாளம் மேல இருக்கு. நீ மொத்தம் தண்டவாளம் இருக்கு. அதில் பார்த்து ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஆசையோட வரும். அப்போலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்க வந்து பார்க்கும்போது வந்து நம்மளும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம தான் வந்து மார்னிங் வந்து 6 மணிக்கு இல்லைன்னா வந்து இன்னொரு மார்னிங் 6 மணி இல்லைன்னா வந்து காலையில வந்து 11 மணிக்கு வந்து இங்க வந்து வந்துடும். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து உங்களோட வந்து ஆதரவு பாருங்க. தருவீங்க நம்புறேன். உங்களோட நம்பி தான் இந்த களத்துல இறங்கியிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னு. நம்ம செலிபிரிட்டிஸ் வந்து எல்லாரும் வந்து அண்ணன் கேப்ப போட்டாங்க. ஓகே நம்ம வந்து என்ன அண்ணன் பார்க்கும்போது ஏதோ ஹெல்மெட் மாதிரி தெரிஞ்சுட்டுங்க. அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாவது அவரு அண்ணா வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போட்டு வந்து விட்டாரு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்ப வந்து எக்ஸாம் போயின்னு இருக்கா. எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு போனா வீட்டுக்கு போய் அண்ணன் கடை வாங்கி ஓட்டுங்க. இன்னும் வந்து ஒரு டைம் ஓட்டினா ஓட்டலாம் நினைக்கிறேன். ஒன்னும் ஓடல. அண்ணன் வந்து அண்ணன் வண்டி வந்து அப்பாச்சுங்க. ரொம்ப நாள் ஆசை. ஆனா அண்ணன் வந்து ஓட்டணும் சரி நம்ம வந்து இனி ஓட்டிக்கலாம் நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படி கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேல ஆயிடுச்சுங்க. 2 இயர்ஸ் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க பார்க்கலாம் கேட்டா தரமாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். நான் போய் கேட்கல. இந்த முறை வந்து கன்ஃபார்ம் வந்து அண்ணங்கிட்ட போய் வந்து வந்து வேணும்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து அந்த வந்து எப்படி ஓட்டியே ஆகணும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா டெலிகட்டிஸ் யாருக்கெல்லாம் வந்து பைக் ரொம்ப பிடிக்கும் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன பைக் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. யாருக்கு வந்து என்ன பைக் பிடிச்சிருக்குன்னு நாங்க வந்து பைக் கொஞ்ச நேரம் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து ஃபுல்லா டிராபிக் இருந்துச்சா அதனால வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. பாத்தீங்களா ஆரம் போயிங்க. நம்மளோட ஃபேவரட் பைக் எப்பவுமே வந்து கேடிஎம் தாங்க. கேடிஎம் ஆர்சி தாங்க. அது ஒரு வாட்டி கூட இன்னும் நம்ம கையில கூட தொட்டு பார்த்தது இல்லை. எடுத்தோம்னா வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைங்க. அந்த வண்டி தான் வாங்கணும். அதை ஓட்டியே பார்க்கணும் ஒரு டைம்ட்டு. 2 days இருந்து வாங்கி ஓட்டிடலாம். பத்திரம்
இங்க வச்சு சின்ன ஒலி வச்சதான் பூண்டு போயிடணும். ஓ, எந்த சைடும் காப்பி வச்சுங்க. நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் பாரு, அப்ப வேஸ்ட்டுங்க. ஹெல்மெட்டே பிடிக்க மாட்டான். மைக் வந்து ரொம்ப பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன் நண்பர்களே. மைக் வந்து நான் ரொம்ப கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கீழே தான் வச்சு பேசின்னு இருக்கேன். மைக் செட் பண்ண கொஞ்சம் சரியில்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு விளாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாக் வந்து நான் கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே போடுறோம். தெரியாம வந்து மாட்டிக்க மாட்டா குமாருன்னு சொல்ற மாதிரியே இருக்குங்க. இந்த செல்ல விட்டீங்கன்னா இதெல்லாம் வச்சு வச்சு ஓட்டினாங்க. இதுல வந்து கீரு குறைய மாட்டாங்க. கீரை வந்து கீர் வந்து நான் வச்சு கருப்பு அது வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுதுங்க. இவ்வளவு நாள் அப்படி ஓட்டுறதே கிடையாது. ஓ, இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்துச்சா, அதனால அப்படியே ஆறு முறை கொஞ்சம் முடியும் வந்துட்டாங்க. பாருங்க, R15 நம்ம ஸ்டார்ட் பண்ண டைத்துக்கு வந்து அப்படியே அப்படியே சுத்தின ஒரு ரவுண்ட் வந்து ஃபுல்லா சுத்தின வந்து இப்போ நாங்க வருது அதிக பாயிண்ட் போகிறோம். நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ வந்து அங்கேயே போக போறோம். ஒரு 6 கூட அடிக்கலங்க, அப்படியே போறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சொன்ன இங்க தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் நானு. இது இது இதை தாண்டி தான் போனா அப்படியே சுத்தின அப்படியே வந்துட்டோம். எங்கேயாச்சும் போனா வந்து நான் கொண்டு போறேங்க. இந்த வீடியோ வந்து அந்த அவ்வளோ வந்து வெட்டக்காராடி பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிருப்பாங்க. ஹெல்மெட் வந்து ஃபுல்லா தலைக்குள்ள வந்துச்சுங்க. மேடும் ரோடு வந்து மேடும் குளியும் இருக்கிறதுனால வந்து அப்படியே முன்னாடி வந்து ஃபுல்லா கீழே வந்துச்சு ஹெல்மெட். 5 நேரத்துல பிளக் தான் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் வந்து எல்லாம் போட்டு கரெக்டா தலை ஃபிட் ஆகுதான்னு பாக்குறாங்க. நான் வந்து அப்படியே பிளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் போட்டு அப்படியே வாங்கிட்டேன். சைஸ் கீஸ் அப்படியே பார்த்தா எல்லாருக்கும் வந்து செட் ஆகும். எல்லாரும் போட்டுக்கலாம், காமனான்ட்டு போட்டுக்கலாம் மாதிரி இருந்துச்சு. அதனால ஆர்டர் போட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா தலையே கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. ஒன்னும் மற்றபடியெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் அதை வச்சு வச்சு பண்ணிடலாம். அங்க நம்ம இருக்கிற இடத்த வேற வந்துட்டோம். சரிங்க, நான் வந்து ரூமுக்குள்ள போய் கண்டினியூ பண்றேன். ஓகே, அவங்க ரீச் ஆயாச்சு. நாமடாடி ஹெல்மெட்டா தலையில உட்காராம ஒரே கஷ்டமாகுது. செலிபிரிட்டிஸ் ஃபைனல் நாம் வந்து ரூம் வந்து ரீச் ஆயிட்டோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஹெல்மெட் தலையில் நிற்காம. சரி, ஓகே. வீடியோஸ் வந்து எந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவன் வண்டியை பாருங்களா, மாதிரி மாசம் எப்படி இருக்கான், அது மாதிரி இருக்கா. சூப்பர். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஒரு விழாக்குள்ள பார்க்கலாம். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போட்டுருக்கேன். ஓகே, பாய், டாடா.